அத்தை சொல்லுமா. காலையில அந்த புட்டு தேங்காய் பால் செஞ்சிருந்தோம் இல்லைங்க அத்தை. ஆமாண்டா. அவரும் நல்லா வயிறார சாப்பிட்டாங்க அத்தை. நானும் நல்லா 2 டைம் சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்ட். எப்படி இந்த இப்படிலாம் செய்றீங்க? எங்க மாமியார் தாண்டா சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நாள் புட்டு செய்ய சொன்னாங்க. எனக்கு புட்டு செய்ய தெரியாது. புட்டு செய்யலன்னு சொல்லி விளக்கமா அது பியாத குறைய வாயிலேயே அத்தனை வார்த்தையை விட்டு திட்டு விட்டாங்களா. அப்புறம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தான் இப்ப இந்த அளவுக்கு செய்யறேன் நானு. ஒரு நாள் நீயும் செய்யலன்னா என்கிட்ட விளக்கமாத்துல மாத்துக்கிட்டு இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. இல்லடா மதியத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலடா கண்ணு. அதுக்கே நீங்க கவலைப்படுறீங்க. அவர் தான் அப்படியே காலையிலே மீன் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க அத்தை. அப்படியாடா? நான் தான் கவனிக்கல போல. நான் கழுவி வச்சுட்டேங்க அத்தை எல்லாம் நீட்டா. பரவாயில்ல. உப்பு மஞ்சள் தூள்ல போட்டு கழுவுனியாடா? உப்பு மஞ்சளா? ஆமா அப்படிதான்டா கழுவுவாங்க மீன். இல்லைங்க அத்தை, மீனும் எடுத்து பார்த்தேன். கவிச்ச ஸ்மெல்லு. சோப் எடுத்தேன். சோப் போட்டு நல்லா சுத்தமா கழுவுது. அப்படியே மானம் ஆழ தூக்குதுங்க அத்தை. மீனை சோப் போட்டு நல்லா கழுவிட்டுங்க அத்தை. கவிச்சி வாசம் கொஞ்சம் கூட அடிக்கலைங்க அத்தை. மீனை சோப்பு போட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சூப்பரா இருக்கு. மனம் அடிக்குதுங்க அத்தை. அப்படி எவ்வளவு கழுவுவாராடி? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ.